நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கெட்டு போகாம அந்த நிறம் மாறாம டேஸ்ட் கலர் சேஞ்சஸ் ஆகாம அப்படியே இருக்கும். காத்து பாக்டீரியா அதெல்லாமே இருக்கும்ல, அதெல்லாமே அந்த ஹீட்டை இதை அப்சர்வ் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா டிசைனே பாத்தீங்கன்னா யானை தந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. மாடலுமே வெறும் மிக்ஸி ரன் பண்ணினா ரன் ஆகும். அல்ட்ரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார் வச்சு லாக் ஆனா மட்டும் தான் மிக்ஸி ரன் ஆகும். வந்து மார்னிங் சட்னி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 or 3 hours கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஆனா இந்த மிக்சியில வந்து நீங்க சட்னி அரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில அரைக்கிற சட்னி ஈவினிங் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் எல்லாமே எடுத்துரும் உங்களுக்கு. பட்டர்ஃப்ளைல மட்டும்தான் ஃபுட் ப்ராசஸருக்குன்னு தனி மோட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜார் போடும்போது இந்த கப்ளர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஜார் இல்லாம இந்த புல்லட் ஜார் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இது வந்து பிரெஸ்டீஜ்ல எந்தூரா ப்ரோ. ஓகே 1000 வாட்ஸ் உங்களுக்கு வரும். கேரட் பீட்ரூட் அதெல்லாம் போடலாம். இதுல நீங்க போட்டீங்கன்னா இதுல போடுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே தோல் கொட்டை எல்லாமே டஸ்ட்பின்ல வந்து விழுந்துரும். ஜூஸ் மட்டும் ஃபில்டர் டஸ்ட்பின் மாதிரிங்களா? டஸ்ட்பின் மாதிரி இதெல்லாம். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்க மங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். இது சேலத்தில் மட்டும் இல்லைங்க, திருச்சியிலுமே லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்குங்க. எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு எல்லாமே இருக்குங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சின்ன ஷூலேருந்து சாக்ஸ்லேருந்து கோல்டு வரைக்கும், அப்புறம் மிக்சி, கிரைண்டர், டிவி, வாஷிங் மிஷின், ஏர் கூலர், ஃபேன், சொல்லிக்கிட்டே போகலாங்க. சொல்லிக்கிட்டே போனால் இதுவே 10 நிமிஷம் சொல்லணும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கம்மி ரேட்டுக்கே கிடைக்குதுங்க. மற்ற ஷோரூமில் நீங்கள் போய் கேட்குறத விட நீங்களே கேட்டு கூட வாங்க. அங்கே இருக்கிறத விட இங்கே ரொம்ப கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது. அதனால தான் இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மொத்தமாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 4 நாள் இதுவே ஃபுல்லாக எடுக்கணும் போல இருக்குது. ஆனாலும் பரவாயில்லைங்க, ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ரேட்டு வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குங்க. அதுதாங்க ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே சேலம் வந்துட்டு சேலத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. டிவிஎஸ் பஸ் ஸ்டாப் அங்கேயே இருக்குங்க. இங்கே வந்து தேவையில்லைங்க, புது பஸ் ஸ்டாண்ட்கிட்டே வந்து எங்கே மங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கட்டையிலுமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே பயங்கர ஃபேமஸ்ங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, திருச்சியிலையுமே இருக்குது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னா, இங்கே எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் 7000 ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா 20 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் எங்கேனாலுமே ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. எங்கே நீங்கள் வாங்கினீங்கனாலுமே நீங்கள் வந்து அந்த ட்ராவல் சார்ஜஸ் எல்லாமே உங்கள் கையில் இருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஷோரூம் வந்தீங்கன்னா நீங்கள் 7000க்கு மேலே எந்த பொருள் வாங்கினீங்கனாலுமே 20 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. நானே வளவளன்னு சொல்கிறதோட வாங்க கடையில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்போம். நம்ம கிட்ட என்னென்ன கம்பெனி மிக்ஸி எல்லாம் இருக்குங்க சார்? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பிரீத்தி, பிரெஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை, விடியம், பேனாசோனிக், அல்ட்ரா, பிலிப்ஸ்னு பல வகையான பிராண்டஸ் இருக்குங்க சார். அதுல பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்து ஃபாஸ்ட் மூவிங். உங்களுக்கு பிரீத்தில நிறைய கலெக்ஷன் அதிகம். மற்ற பிராண்ட்ல கம்மி கலெக்ஷன் வச்சிருப்பாங்க. பிரீத்தில பாத்தீங்கன்னா அதிக கலெக்ஷனும் இருக்கும், உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிரீத்தில புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மாடல், நியூ லான்ச். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்தில எக்கோ ஃப்ரெஷ் இந்த மாடல் பேரு. ஹால்டே ஃப்ரெஷ் சட்னி. சட்னி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கெட்டு போகாம அந்த நிறம் மாறாம டேஸ்ட் கலர் சேஞ்சஸ் ஆகாம அப்படியே இருக்கும். கெட்டு போகாம இருக்குங்களா? கெட்டு போகாம இருக்கும் சார். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்ப்னு சொல்லிருப்பாங்க. இதுல நம்ம சட்னிக்கான இன்கிரிடியன்ஸ் இந்த ஜார்ல நம்ம எல்லாமே போட்டுட்டு இந்த ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்பை வச்சு இதுல இருக்க ஹேர், அதாவது காத்து பாக்டீரியா இதெல்லாமே இருக்கும்ல, அதெல்லாமே அந்த ஹீட்டை இதை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்லயே இது எல்லாமே எடுத்துரும். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா அந்த சட்னி பாத்தீங்கன்னா ஆல்டே அந்த ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஒரு கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கொடுத்துருவோம். இதுல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்ம நார்மலா சட்னி அரைக்கக்குள்ள மேல தண்ணி மிதக்கும், ஒரு மாதிரி பங்கஸ் ஆகும், கலர் சேஞ்சஸ் ஆகும். ஆனா இப்படி நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அந்த கலர் சேஞ்சஸ் ஆகாம அப்படியே இருக்கும். சேம் ஆப்பிள் ஜூஸுக்கும் அதே கான்செப்ட் தான் சார். 4 ஹவர்ஸ் வரைக்கும் இதுல வந்து ஆப்பிள் ஜூஸ் அரைக்கிறப்ப எந்த ஒரு மில்க் ஷேக்கும் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மட்டும் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் கலர் சேஞ்சஸ் ஆகாம நிறம் மாறாம அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து இந்த ஜார் கொடுத்துறீங்களா? இந்த சட்னி ஜார் ஒண்ணுங்க சார். மாவரைக்கிற ஜார் ஒண்ணு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூசர் ஒண்ணு. ஜூசர் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதையும் நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னாலும் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து அந்த கலர் மாறாம நிறம் மாறாம அப்படியே டேஸ்டா இருக்கும்.
இதுக்கு பாத்தீங்கன்னா மத்த கடையை விட இந்த கடையில ரேட் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாம gift கொடுத்துட்டு இருக்கோம். டெலிவரி நம்ம gift கொடுத்துட்டு இருக்கோம். மிக்ஸி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு gift கொடுப்போம். எந்த மாடல் எடுத்தீங்கன்னாலும் சரி, சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் ஹை ரேஞ்ச் எடுத்தீங்கனாலும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி அதிக பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம டெலிவரி ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஓகே. இது இந்த மாடல் 2 கலர் வரும் சார். அதே மாடல் தான், சேம் ப்ளூ. இது ப்ளூ கலர்ல வரும், இது ஃபுல் அண்ட் yellow கலர்ல, 2 கலர்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ப்ராசஸ் சார். ஃபுட் ப்ராசஸ்ல ஹை ரேஞ்ச் மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபுட் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 6-7 வேரியன்ட் வச்சிருக்கோம் சார். ஒன்னொன்னு ஒரு மாடல்ஸ்ல வரும் உங்களுக்கு. ஃபுட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4-5 ஜார் வந்துடும். 5 ஜாரு. இதுல நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது, காய்கறி கட் பண்றது, சிட்ரஸ் புளியறது, ஸ்லைசிங் பண்றது எல்லாமே நம்ம இதுல மொத்தம் 5 ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பவுல்ல மட்டும். இதுல கலர் வேரியன்ட் இருக்கு. லாவெண்டர் கலரு, காப்பர் கலரு, பிளாக் கலர்னு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டத்தோடயும் ஃபுட் ப்ராசஸ் இருக்கு. மொத்தம் 6 வேரியன்ட் வரும். இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு. இதுவும் ஃபாஸ்ட் மூவிங் தான். ஓகே. பிரீத்தில இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் பிரைம் மாடல் இது எல்லாமே. ஓகே. பிரீத்தில பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ்ல நம்ம பேசிக் மாடலாவும் எடுத்துக்க முடியும். அதுல நிறைய கலர் வேரியன்ட்டும் அதிக கலெக்ஷனும் இருக்குங்க சார். ஓகே. நிறைய கலர்ஸ் வச்சிருக்கீங்க. நிறைய கலர்ஸ் இருக்குங்க சார். இந்த பக்கமும் இருக்கு நிறைய கலெக்ஷன். ஓகே. செவன் 750 வாட்ஸ்லயே நம்ம இப்ப ஏபிஎஸ் மாடல் அதிகம் பார்ப்போம். இதுல இது ஸ்டீல் பாட்டம் கொடுத்திருப்போம். ஆமா, இது ஸ்டீல் பாட்டம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம கிளீன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஏபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிராச்சஸ் ஆயிரும், கலரா எடுத்தோம் அப்படின்னா அழுக்கு பட்டுரும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த லுக்கு மாறாம அப்படியே இருக்கும். இது 750 வாட்ஸ் தான். ஆனா 1000 அளவுக்கு ஆர்பிஎம் லெவல் இருக்கும். இதுல ஸ்பெஷல் மோட்டர் இருக்கு. என்ன அப்படின்னா டர்போவன் டெக்னாலஜி. அந்த மோட்டர்னால நம்ம வீட்லயே தனியா தூள் அரைக்கிறது, விரலி மஞ்சள் பவுடர் பண்றது எல்லாமே நம்மளால இதுல அரைச்சிக்க முடியும். ஃபாஸ்ட் மூவிங் 750 வாட்ஸ்ல இது பிரைம் மாடல் நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சர்ல நம்ம அந்த ஃபுட் ப்ராசஸ் பவுல் வேணும் அப்படின்னாலும் வாங்கி இதுல ஃபிட் பண்ணிக்க முடியும். அது தனியா வாங்கி இதுல இந்த மாடலை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன ஜார்லாம் தெரியும்? இதுல பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஜாருங்க சார், 1 லிட்டர் ஜாரு, 1.5 லிட்டர் மாவு அரைக்கிற ஜார் ஒண்ணு, ஜூசர் ஒண்ணு வந்துரும். விடியத்துல இது டஸ்கர்ங்கிற மாடல். இது பாத்தீங்கன்னா டிசைனே பாத்தீங்கன்னா யானை தந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ரெண்டா யானை தந்த மாதிரி இருக்கும். நல்லா ஸ்டடியா இருக்கிறதுக்காக, ஸ்டடியா இருக்கு, கிரிப்புக்காக உங்களுக்கு. அதே மாதிரி மோட்டரோட ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்காகவும் இந்த டிசைன் உங்களுக்கு. மோட்டரோட ஹீட் வந்து வெளியே தள்ளுறதுக்காக இந்த ஏர்ல வந்து இதாகும். ஆமா. ஓகே. அதே மாதிரி மத்த எல்லா பிராண்ட்லயும் பாத்தீங்கன்னா இது ஃபைபர்ல வரும். விடியத்துல மட்டும்தான் சில்வர்ல வரும். சில்வர்னா நமக்கு லைஃப் கொடுக்கும். நம்ம ஃபுட் கிரேட் ஐட்டம்ங்கறனால ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம கட் பண்றதுனால உங்களுக்கு சில்வர் வரும். இதனுடைய அளவும் பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர் அளவு வந்துரும். 2.5 லிட்டருங்களா? அதே மாதிரி ரெகுலரா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த 3 ஸ்பீடு தான் கொடுத்திருப்பாங்க. இந்த டஸ்கர்ங்கிற மாடல்ல மட்டும் பாத்தீங்கன்னா 4 ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. ஏன் 4 ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வெஜிடபிள் கட் பண்ணக்குள்ள நாய்ஸ் லெவல் நம்ம ஸ்லோ மோட்ல ஓடுங்கிறதுக்காக இந்த 2 ஸ்பீடும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோ மோட்ல ஓடும். இந்த 3வது ஸ்பீடு தான் பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ்க்கு உண்டான ஸ்பீடு உங்களுக்கு கொடுக்கும். 4வது ஸ்பீடும் 750 வாட்ஸ்க்கு உண்டான ஸ்பீடு கொடுப்பாங்க. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 6 ஜாரு, 9 பிளேட் ஆப்ஷன் வந்துரும். ஒவ்வொரு பிளேட் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இதுல ஸ்லைசிங்ல 2 ஸ்லைசிங் வந்துரும். இதுல திக் ஸ்லைசிங், தின் ஸ்லைசிங் சொல்லிட்டு 2 ஸ்லைசிங் வந்துடும். வாழைக்காய், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கொத்தரங்காய், பீன்ஸ், மெலிசா இருக்கிற காய்கறி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பிளேடு எப்படி மாத்தி போடணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி நம்ம ஈஸியா எடுத்துட்டு நம்ம லாக் பண்ணி போட்டுக்கலாம். லாக் பண்ணி போட்டுட்டு அதே மாதிரி இதுல போட்டுட்டு நம்ம காய்கறி இதை லாக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய காய்கறி எல்லாம் போட்டீங்கன்னா பெரிய காய்கறி அதுல போட்டு புஷ் பண்ணக்குள்ள இதுல உங்களுக்கு புஷ் ஆகும். அதே மாதிரி சின்ன காய்கறின்னு பாத்தீங்கன்னா இதுல வெண்டைக்காய், பீன்ஸ், கொத்தரங்காய் இது எல்லா காய்கறியும் போடக்குள்ள நம்ம இந்த கனெக்டர்ல இதை போட்டுட்டு நம்ம இந்த கனெக்டர்ல புஷ் பண்ணக்குள்ள கரெக்டான சேஃப் காய் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா, தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே பெருசா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. விடியத்துல மட்டும் பர்டிகுலர் 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரேட்டிங் வந்துடும். கிரேட்டிங்னா கேரட், பீட்ரூட் சீவிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி மாவுனா உங்களுக்கு 1/4 கிலோ சப்பாத்தி மாவு பண்ணிக்கிறதுக்கு விடியத்துல உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1/4 கிலோ மாவு போட்டீங்கன்னா 100 மில்லி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சாப்பர்னா வெங்காயம், முட்டைக்கோசு,
எலும்பு இல்லாத கறி இந்த மாதிரி கைமா எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி சிட்ரஸ் புளியுது, ஆரஞ்சு பழம் லெமன் எல்லாமே நம்ம சிட்ரஸ் புளிஞ்சிக்கலாம். டைசிங்லயும் பாத்தீங்கன்னா 10 mm 15 mm சொல்லிட்டு 2 டைசிங் வந்துடும் உங்களுக்கு, 2 கட்ரு வந்துடும். அப்படிங்களா? ஆமா, இதுல 2 சைசிங் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாமே நம்ம ஸ்கியூப் கட்டுவோம். அதே மாதிரி ஹோல்டு ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டபிள் கட்ருன்னு பாத்தீங்கன்னா விடியத்துல மட்டும்தான் வரும். விடியத்தில் மட்டும் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெஷர்மெண்ட் வச்சிருக்கலாம், எந்தெந்த சைஸுக்கு நம்ம எந்தெந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் தேவையான வச்சு. மாதிரி வச்சுக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா முருங்கைக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய், பீன்ஸ் நீட்டமா இருக்கிற காய்கறி எல்லாமே நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி அது விடியத்துல மட்டும்தான் இது வரும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி ஜார் அளவுலாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஜார் பாத்தீங்கன்னா 200 ml வரும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு பொடி பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் கரைக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளேடு பாத்தீங்கன்னா இது ஒட்டி இருக்கிறதுனால 4 மிளகு போட்டீங்கனாலும் உங்களுக்கு பொடி பண்ணி நைஸா அரைச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுக்கடுத்து இந்த ஜாரு அகல பேட்டர்ன்ல வரும். இதுல நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு கொடுத்துரும். ஒவ்வொரு ஜாரும் ஒவ்வொரு அளவு வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பெரிய ஜார் பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலயுமே 1.5 லிட்டர் அளவு தான் வரும். இதுல மட்டும் பாத்தீங்கன்னா 1.25 லிட்டர் அளவு. நம்ம வடை, ஒரு எமர்ஜென்சிக்கு அரிசி அரைக்கிற உளுத்த வடை, கார வடை, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எமர்ஜென்சிக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி நம்ம இதில் போட்டுக்கலாம். சரி. அதே மாதிரி ஜூசர் ஜார் வந்துடும் உங்களுக்கு. ஜூசர் ஜார் இது 1.5 லிட்டர் அளவு வந்துடும் உங்களுக்கு. தேங்காய் பால் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்டர் வேணா ஆப்பிள், முலாம்பழம் இதை போட்டுக்கலாம். ஃபில்டரோட பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், நம்ம மாதுளம் ஜூஸ், ஃபில்டரா வர எல்லா ஜூஸுமே நம்ம இதில் போட்டுக்கலாம். நீங்க 1000 வாட்ஸ்ல ஸ்டீல் பாடி வந்துடும் உங்களுக்கு. மெட்டாலிக்கா ஸ்டீல் வந்துடும் உங்களுக்கு. போகாது, மெட்டாலிக்கா பிராண்ட்ஸ்ங்கிறதுனால இந்த கலர் கோட் போகாது. ஜார் எல்லாமே அகல பேட்டர்ன்ல வரும். அதே மாதிரி விடியத்துல மட்டும் தான் சின்ன ஜார் உங்களுக்கு லாக் பேட்டர்ன் வந்துடும். லாக் பேட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு கைப்பிடிலாம் ரிவீட் கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே ஜூசர் ஜாரோட உங்களுக்கு பிரைஸ் விலை கம்மியா. விடியத்துல ஸ்டீல் பாடி 1000. மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி, ப்ராடக்ட் 2 இயர்ஸ் வாரண்டி, லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் தான். லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ். எல்லா மாடலுக்குமே லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் தான். இது வந்து உங்களுக்கு 5 பிளேட் ஆப்ஷன் 5 ஜாரோட வந்துடும் உங்களுக்கு. இதுலயும் சில்வர்லயே வந்துடும். ஸ்லைசிங்ல வந்து திக் ஸ்லைசிங், கிரேட்டிங், சாப்பர், சப்பாத்தி மாவு பெனியது, சிட்ரஸ் புளியது வந்துடும். ஜாரும் உங்களுக்கு இந்த 5 ஜார் வந்துடும். 5 ஜார் இதோட சேர்த்து 5 ஜார். இந்த மாடல் பாத்தீங்கன்னா பிளாக்ல வரும். பிளாக். இந்த மாடல் ப்ளூ வரும். இதுல 6 பிளேட் ஆப்ஷன் 5 ஜார் வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாமே பேசிக் மாடலுங்களா? பேசிக் மாடல். இது பாத்தீங்கன்னா 1500 வாட்ஸ் வரும். கமர்ஷியலுக்கு, ஹோட்டலுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஆமா, இது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 2 லிட்டர் அளவு தான் வரும். விடியத்துல மட்டும் உங்களுக்கு 3 லிட்டர் அளவு வந்துடும். 3 லிட்டர் அளவு வந்துடும். அதே மாதிரி மெட்டல்ல கொடுத்துருவாங்க. இது மெட்டல்ல வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு மெட்டல்ல வந்துடும். பியூர் காப்பர் மோட்டர் வந்து 1 இயர் வாரண்டி. இது 3 லிட்டர் ஜார் கடைக்கு மட்டும் தான் யூஸ் பண்றது. வீட்டுக்கெல்லாம் தேவைப்படாது. அது கமர்ஷியல்னா 3 லிட்டர்னா விடியத்துல மட்டும் பர்டிகுலரா வரும். மத்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 2 லிட்டர் தான் வரும். இல்ல 3 லிட்டர் வரும் உங்களுக்கு. பேசிக்கா 750 வாட்ஸ்ல 3 ஜார் வந்துடும். கலர்லாம் பாத்தீங்கன்னா லுக் நல்லா இருக்கும், மாடலா இருக்கும். விடியத்துல உங்களுக்கு நிறைய கலர்ல வந்துடும். அதே மாதிரி விடியத்துல மட்டும் உங்களுக்கு 600 வாட்ஸ்லயே உங்களுக்கு 3 ஜார் வந்துடும். மற்ற எல்லாத்துலயுமே வாட்ஸ் கம்மியா தான் வரும். இந்த பர்டிகுலரா விடியத்துல மட்டும் உங்களுக்கு வாட்ஸ் வந்து 600 வாட்ஸ்ல 3 ஜார் வந்துடும். மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி வந்துடும். 600 வாட்ஸ் வரும். 600 வாட்ஸ்ங்களா? மத்ததெல்லாம் அப்படியே பேசிக் மேடம். இது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 5 ஜார் வந்துடும். இதெல்லாம் 5 ஜார் வரும். 5 ஜாரே வந்துடும். இந்த குட்டி ஜார் வந்துடும். குட்டி ஜார். இந்த பட்டை, லவங்க, ஏலக்காய் அரைக்கிறது. இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு டூம் முடி போட்டே வந்துடும். பிளாக் கலர்ல லுக் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கப்லர்லாம் இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, டிஃபரெண்டா இருக்கு. ஒரு 6 மாடல் வரும். 6 மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மாடல். எல்லா மாடலுமே உங்களுக்கு 750 வாட்ஸ் தான். ஓகே. இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல்லுமே வெறும் மிக்ஸி ரன் பண்ணினா ரன் ஆகும். அல்ட்ரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார் வச்சு லாக் ஆனா மட்டும் தான் மிக்ஸி ரன் ஆகும். சேஃப்டி ஜார் வச்சு லாக் ஆனா மட்டும் தான் மிக்ஸி ரன் ஆகும், சேஃப்டி பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 லிட் இருக்கு இல்லீங்களா, ஜாருக்கான லிட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மூடி எந்த ஜாருக்கு வேணா போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த மூடி இந்த ஜாருக்கும் போடலாம், இந்த மூடி இந்த ஜாருக்கும் போடலாம். அதே மாதிரி ஹேண்ட் ஃப்ரீ கிரைண்டிங். நீங்க ஜார் வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
மேல அரைக்கும் போது மேல கை வைக்க தேவையில்லை, அந்த ஒரு அட்வான்ஸ் இருக்கு. இப்போ கை வைக்க தேவையில்ல, அது நல்லா. ஆமா, நீங்க மிக்ஸி ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், மிக்ஸி ஆன்ல தான் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும் இந்த லைட். லைட் எரியுங்களாங்க? ஆமா, இண்டிகேட் பண்ணும் இதுல. ஓகே. அதுமே வாரண்டி உங்களுக்கு 5 இயர் மோட்டார் வாரண்டி, ப்ராடக்ட் வாரண்டி 2 இயர்ஸ். ஓகே. அல்ட்ரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஹோம் சர்வீஸ், வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? ஆமா. சரி சரி. அடுத்தது எதுங்க? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பாடியில வரும். மெட்டல் பாடிங்களா? ஓகே. ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா இருக்கும், லுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆர்பிஎம் ஸ்பீடும் அதிகம், 23,000 ஆர்பிஎம் ஸ்பீட் வரும். 23,000ங்களா? அதுக்கும் வாரண்டி எல்லாமே சேம் வாரண்டி. வாட்ஸ் உங்களுக்கு 750 வாட்ஸ் தான். இதுக்கு எத்தனை ஜார்? இதுக்கு 3 ஜார் தான். 3 ஜார். 3 ஜார். இந்த 3 ஜார். ஓகே. இதுக்கு எப்படிங்க எல்லாம் ஒரே சைஸ்ங்களா இல்ல? இல்ல இது இன்டர்சேஞ்ச் இல்ல, அந்த மாடல் மட்டும் இன்டர்சேஞ்ச். அது ஒண்ணு மட்டும் தான். அதுவும் இதுவும் அதுல 2 கலர், Black with white. இதுவும் பண்ணிக்கலாங்களா? இதுவும் பண்ணிக்கலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா பிரீத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு மிக்ஸி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மிக்ஸின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பிரீத்தியில். இதில் என்ன வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காலையில் வந்து மார்னிங் சட்னி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 or 3 hours கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் இந்த மிக்சியில் வந்து நீங்கள் சட்னி அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் அரைக்கிற சட்னி ஈவினிங் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அப்படியே 24 hours வரைக்குமே வந்து நீங்கள் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எப்படி அரைக்கும் போது அந்த டேஸ்ட்லாம் இருக்கு, அதே மாதிரி ஈவினிங் வரைக்குமே இருக்கும். 24 hours நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சேம் அதை அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த நிறம், அந்த சுவை, மனம் எதுவுமே மாறாமல் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஏர்லாக் பம்ப் மூலியமாக தான் ஆகுது. இது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த சட்னி ஜாரு இதில் வந்து இது மாதிரி வச்சுட்டு இங்கே இந்த லாக் இருக்கு, இதை மட்டும் ஆன் பண்ணால் இந்த பம்ப் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சுக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஏர் எல்லாமே எடுக்கும் உங்களுக்கு. ஏர் எல்லாமே எடுத்துரும். எதுக்கு உள்ள இருக்க ஏர் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள நம்ம சட்னி நம்ம நார்மலாக அரைக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உள்ள ஏர் போயிடும். அப்புறம் கிரைண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும், சட்னி ஹீட் ஆகும். அப்போ வந்து அந்த டேஸ்ட் இது எல்லாமே மாறும். அதுக்காக உள்ள இருக்க அந்த ஏர் எல்லாமே நம்ம இதை அப்சர்வ் பண்ணி வெளியில எடுத்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படிங்கும் போது அந்த நம்ம அந்த சட்னிலாம் அரைக்கும் போது அந்த நியூட்ரிஷன்லாம் சேம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே இருக்கும், எந்த டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். நேச்சுரலாக இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி 24 hours கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இது ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். உள்ள இருக்க ஏர் எல்லாம் எடுத்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாமெல்லாம் ஸ்டாப் பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இது பிரஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அதுக்கு பாத்தீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண முடியாது, லிட்டை வந்து ஓபன் பண்ண முடியாது. ஓ அப்படிங்களா? நார்மல் ஜார் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மல் ஜார் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோன்னே ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ண முடியாதுங்களா? பண்ண முடியாது. ஆமாங்க ப்ரோ, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள எந்த ஏருமே இல்லை. என்ன பண்ணோம், ஏர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணி. ஓ இதில் வந்து ஏர் ரிலீஸ் பண்ணலாம். ஆமாம், இது மட்டும் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஏர் வந்து ரிலீஸ் பண்ணி. ஓகேங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி. ஓகேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கும். இதில் சட்னி அரைச்சிட்டு நம்ம தேவையான சட்னி எடுத்துட்டு மீதி சட்னியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் இப்போ நம்ம காலையில் எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நைட்டுக்கு தேவைன்னா காலையிலேயே அரைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்க ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு அரைக்கிற ஜாரு, மசாலா அரைக்கிறது, இது எல்லாமே வரும் உங்களுக்கு. இதில் வந்து இந்த லிட்டு வராது உங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம இதில் ரைஸ் அரைக்கிறோம் அப்படின்னா அந்த ரைஸ் வந்து புளிப்பு தன்மானதான் தோசை எல்லாம் வரும். அதுக்காக மட்டும் இந்த லிட்டு கொடுக்கல, இது வந்து நார்மலாக கொடுத்துரும். ஓகேங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூசர். ஓகே. இந்த ஜூஸரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்பிள் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போட்டிருக்கோம். 1 ஹவருக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் எல்லாமே எடுத்துரும் உங்களுக்கு. இதுலேயும் அந்த மாதிரி ஏர் எடுத்துக்கலாம். ஆமாம், இதுலேயும் இந்த ஜூஸரில் போட்டுட்டு நம்ம இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோமா 4 மணி நேரம் வந்து அந்த ஜூஸ் வந்து எதுவுமே ஆகாது உங்களுக்கு. 4 மணி நேரம் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆப்பிள் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஒரு மாதிரி ஆயிரும், கலர் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரிஜினல். ஒரிஜினல். இது வந்து பாத்தீங்கன்னா
வெளியில வச்சிருக்கோம் உங்களுக்கு. வெளியில வச்சிருக்கோம். இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ஏர் லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஏர் எல்லாம் எடுத்துட்டு ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓ இது வந்து இதுல வச்சறனால அப்படியே இருக்கு. இதுல வந்து நார்மலா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்தெல்லாம் மேல படும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மாறிடும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போட்டோம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடல்ல மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு மாடல் எக்கோ பிரஸ்ங்கற மாடல் லான்ச் ஆயிருக்கு. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபுட் சென்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஓகே. இதுதான் இந்தியாஸ்லயே ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபுட்டை வந்து சென்ஸ் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகாது. அதுக்காக தான் அந்த ஃபுட் சென்ஸ் டெக்னாலஜின்னு கொடுத்திருக்காங்க. இதுல 2 பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சென்ஸ் கிரைண்டிங் ஒன்னு பண்ணிக்கலாம். இது மூலமா ஃபுட் சென்ஸை வந்து ஃபுட்டை வந்து சென்ஸ் பண்ணி கிரைண்டிங் பண்ணிக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரைச்ச சட்னி இருக்கு இல்லைங்களா, அது ஓப்பன் பண்ணோடனே உள்ள அது மேலே காத்தெல்லாம் படும். அந்த சட்னியில் இருக்கிறதையும் வந்து இது ஃபுட் சென்ஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். 2 விதம் இது பண்ணும். ஓகே. மிச்சி தேவைன்னா மங்களன் இது பட்டர்ஃப்ளைல ஃபுட் ப்ராசஸர் எலக்ட்ரா மாடல். ஃபுட் ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 அட்டாச்மெண்ட் வந்துரும். 9 அட்டாச்மெண்ட் பட்டர்ஃப்ளைல மட்டும்தான் 9 அட்டாச்மெண்ட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து புஷருமே 2 புஷர் வந்துரும். ஆமா, பெரிய காய் போட்டு புஷ் பண்ற மாதிரி ஒரு புஷரும், சின்ன காய் போட்டு புஷ் பண்ற மாதிரி புஷரும் வந்துரும். தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஆமா, இதுல ஆட்டா நீடில் வரும். ஆட்டா நீடில் வந்து இந்த கப்ல 1 கப் மாவு, இந்த 1 கப் தண்ணி போட்டு ஆட்டா நீடில் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜார், இது வந்து ஜூசர் ஜார் ஃபில்டரோட புஷரோட வரும். புஷர் பட்டர்ஃப்ளைல மட்டும்தான் இருக்கு, புஷரோட வரும். அதே மாதிரி ஜார்ல வந்து இந்த ஜார் போடும்போது இந்த கப்லர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆமா, இந்த இடத்துல கப்லர் க்ளோஸ் ஆயிரும். ஓப்பனா இல்லாம இருக்கிறதுனால தண்ணி எதுவும் உள்ளுக்கு போகாது. அதே மாதிரி பட்டர்ஃப்ளைல ஃபுட் ப்ராசஸருக்கு ஜார் லாக்கிங் சிஸ்டமோட வந்துரும். கை பிடிச்சி அரைக்கிற மாதிரி இருக்காது, ஃப்ரீ ஹேண்ட் ஃப்ரீயா இருக்கும். கை பிடிக்கணும்ங்கறதெல்லாம் இல்ல. ஆமா, கை பிடிக்கணும்னு இல்ல. அதே மாதிரி பட்டர்ஃப்ளைல மட்டும்தான் ஃபுட் ப்ராசஸருக்குன்னு தனி மோட் கொடுத்திருப்பாங்க. ஃபுட் ப்ராசஸருக்குன்னு தனி மோட் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஓகே. அதே மாதிரி மொத்தம் 5 ஜார் வரும். 5 ஜார் இல்லாம இந்த புல்லட் ஜார் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இதுவும் ஃப்ரீயா வரும். எக்ஸ்ட்ரா மொத்தம் 6 ஜார் கொடுக்குறீங்க. இது கண்டெய்னரோட ஃப்ரீயா வரும். கண்டெய்னரும் ஆமா, 2 கண்டெய்னர் ஒரு ஜாரோட ஃப்ரீயா வரும். நல்லா அழகா இருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா இது மத்த எதுலயுமே இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, வெண்ணெய் எடுத்துக்கிறது, முட்டை பீட் பண்றது, கேக்குக்கு கிரீம் பீட் பண்றதுக்காக இந்த நீடில் வரும். அப்படிங்களா? ஓகே. ஓகே. அதே மாதிரி இது லேஸ் ஸ்லைசர். ஓகே. லேஸ் போட்டுக்கறோம். ஆமா, லேஸ். ஓகே. பொட்டேட்டோல லேஸ் போட்டுக்கலாம். ஆமா. ஓகே. இது எல்லாமே ஸ்லைசர் நார்மலா இது திக்கா வரும், தின்னா வரும். இது கேரட் துருவுறதுக்கு சின்னது பெருசுன்னு வரும். இது சிட்ரஸ் ஃப்ரூட் புளியறதுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகே. இது 9 அட்டாச்மெண்ட் வரும். 1 HP பவர்ஃபுல் மோட்டார். 1 HP பவர்ஃபுல் மோட்டார்னா நம்ம போடுற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதுவே கரண்ட்டை இழுத்துக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கும். கரண்ட் சேவ் பண்ணலாம் இதுல. பின்ன பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி. மோட்டருக்கு லைஃப் டைம் வாரண்டி. மத்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 3 வருஷம் வாரண்டி. பட்டர்ஃப்ளைல மட்டும். மத்ததெல்லாம் இது மட்டும் லைஃப் டைம் வாரண்டி. ஆமா, லைஃப் டைம், மோட்டருக்கு லைஃப் டைம் வாரண்டி. ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே 3 வருஷம் வாரண்டி. 3 வருஷம் வாரண்டி. ஓகே. அடுத்து இதெல்லாம் பேசிக் மாடல். ஆமா, இதெல்லாம் பேசிக் மாடல். இது 550 வாட்ஸ். இது 550. ஆமா, இது ரெண்டுமே 550 வாட்ஸ். ஓகே. இது 750 வாட்ஸ். ஜூஸரோட இருக்கு, வித்தவுட் ஜூஸரோட இருக்கு. ஓகே. இது எல்லாமே 750 வாட்ஸ். இதெல்லாம் 750. ஆமா. இதுல என்னன்னா நம்ம க்ளோஸ் பண்றது கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணிருக்கோமான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு yellow கலர் மார்க் கொடுத்திருப்பாங்க. இந்த ஏரியால மட்டும் yellow கலர் கொடுத்திருப்பாங்க. இப்படி இருக்கும். இந்த இத க்ளோஸ் பண்ணும்போது நம்ம கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணிருக்கோமான்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ண yellow கலர் மார்க் கொடுத்திருப்பாங்க. இது இப்ப ரீசன்ட்டா வந்த மாடல். இது 1.2 HP மோட்டார். 1.2 இதுமே கரண்ட் எவ்வளவு தேவையோ அந்த லோடுக்கு ஏத்த மாதிரி கரண்ட் செட் பண்ணும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பல்ஸ் மோட் பட்டன் டைப்ல வரும். ரிவர்ஸ்ல கொடுக்காம பட்டன்ல கொடுக்கற மாதிரி. ஓகே.
சேம் இதுக்குமே ஜார் லாக்கிங் சிஸ்டமோட வரும். கப்ளர் க்ளோஸ் ஆயிருக்கும். ஜார் எல்லாமே நீட்டமா இல்லாம அகலமா இருக்கும். அகலமா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திரியா அரையாம ஈவனா அரையும். அதே மாதிரி உள்ள எந்த ஸ்க்ரூவுமே இருக்காது. உள்ள ஃபுல்லுமே வெல்டு வச்சிருப்பாங்க. ஸ்க்ரூ எதுவுமே இருக்காது. இது பேனாசோனிக்ல சட்னி ஜாருக்கு மட்டும் 3 லிட் வரும். ஆமா, இது பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது ஏதாவது நட்ஸ் எதுவும் போட்டு அரைச்சிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது அதிக குவாண்டிட்டி போட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஜாருக்கு 3 லிட் கொடுத்திருக்காங்க. ஒரே ஜாருக்கு 3 லிட் வரும். பேனாசோனிக்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஜார் லாக்கிங்கும் வரும், லிட் லாக்கிங்கும் வரும். ஜாரும் லிட் லாக் ஆனா மட்டும்தான் மோட்டரே ரன் ஆகும். லாக் ஆனா தான் மோட்டார் ஆமா மிக்ஸியே ரன் ஆகும். ஓகே. இந்த மாதிரி ஜாரும் லிட்டும் லாக் ஆனா மட்டும்தான் மிக்ஸியே ரன் ஆகும். இதுக்கு மொத்தம் 4 ஜார் வரும். ஒரு ஜூஸரோட வரும். 4 ஜார் ஒரு ஜூஸர் வித் ஃபில்டர். ஓகே. மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. இதெல்லாம் பேசிக் மாடல். ஓகே. இதுவும் பேசிக் மாடல். ஆமா, இது வித்தவுட் ஜூஸர். ஓகே. இல்ல ஸ்விட்ச் எல்லாம் டிஃபரண்டா இருக்கு. ஆமா, ஸ்விட்ச் எல்லாமே பட்டன் டைப்ல வரும். அதே மாதிரி இதுக்கு 750 வாட்ஸ். அதோட பவர் பாத்தீங்கன்னா 2000 வாட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். 2000 வாட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆமா, 750 வாட்ஸ். பட் பவர் வந்தீங்கன்னா 2000க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. இதெல்லாமே பேசிக் மாடல். ஆமா, இது பேசிக் மாடல். இதுல பாத்தீங்கன்னா சட்னி ஜாருக்கு மட்டும்தான் லிட் லாக்கும் ஜார் லாக்கும் வரும். மத்த ஜார்க்கெல்லாமே ஜார் லாக் மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லிட் லாக் வராது. ஈஸி ஹேண்டிலிங்காக இது கொடுத்துருப்பாங்க. ஓகே. இதெல்லாமே எல் டைப் மாடல். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 3 ஜார் வரும். 3 ஜாரு, சட்னி ஜார் 2 ஜாரு, ஜூஸரோட வரும். ஜூஸர் வித் ஃபில்டரோட வரும். இதுமே 550 வாட்ஸ் பட் 1000 வாட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இது என்ன மாடலுங்க? இது வந்து பிரெஸ்டீஜ்ல எந்தூரா ப்ரோ. ஓகே. 1000 வாட்ஸ் உங்களுக்கு வரும். 1000 வாட்ஸ்ங்களா? 1000 வாட்ஸ் வரும். அதெல்லாம் என்னன்னா ஸ்பெஷல்? மத்ததெல்லாம் 750 வாட்ஸ் வரும். இதுல வந்து 1000 வாட்ஸ் வரும். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்டு. ஓகே. ப்ளஸ் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸர். ஃபுட் ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா கேரட் வருது. ஆமா. ஓகே. அதெல்லாம் சிங்கிளா இப்படி பிளேடு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா சீரியோட பேஸாவே வருது. சரிங்க. ஓகேங்களா? நம்ம இதுல போட்டு கேரட் பீட்ரூட் எல்லாம் துருவிக்கலாம். ஓகே. அதுல பெரிய சைஸும் வருது. பேக் சைடு போட்டீங்கன்னா சின்ன சைஸும் வரும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பொட்டேட்டோ ஸ்லைஸ். ஓகே. பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்றது இது உங்களுக்கு. வாழைக்காவும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சிப்ஸ்க்காக. ஓகே. அடுத்து வந்து சிட்ரஸ் ஜூஸர். ஓகே. சிட்ரஸ் ஜூஸர்க்காக. ஆமா. ஓகே. அது பிழிஞ்சு ஃபில்டர் ஆகி வந்துரும். சரி. இது வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். ஓகே. அதுக்காக உங்களுக்கு பிளேட் கொடுத்திருக்காங்க செப்பரேட்டா. சரி. இதெல்லாம் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா புல்லட் ஜாருங்களா? ஆமா. ஓகே. நீங்க 5 மிளகு போட்டீங்கனாலும் நல்லா அரைபடும். அப்படிங்களா? இதெல்லாம் மிளகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. மிளகு, மஞ்சள், இந்த ட்ரை ஐட்டம்ஸ் மட்டும் எல்லாமே நீங்க அரைச்சிக்கலாம். ஓகே. இதுதான் இதோட ஸ்பெஷல். இதோட திக்னஸ் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பிளஸ் பவுடர் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு லிட்டும் கொடுப்பாங்க செப்பரேட்டா. இதுக்கு மட்டும் செப்பரேட் மோட்டார் இருக்கு. ஓகே. செப்பரேட் மோட்டார். ஓகே. இது இல்லாம உங்களுக்கு வந்து நார்மல் மிக்ஸி மாதிரி 4 ஜூஸர், சாரி 4 ஜாரு பிளஸ் இந்த ஜூஸரோட வருங்களா? ஓகே. இது ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸர் தான் ஸ்பெஷல் உங்களுக்கு. ஃபில்டர் பண்ணி தண்ணியா லிக்விடா வெளியில வந்துரும். ஆமா. பைப் மாதிரி போட்டு நம்ம வச்சுக்கலாம். பைப்பும் நாங்க இதோட அட்டாச்டு வரும். எப்படி இது வாஷ் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்குங்களா? வாஷ் பண்றதுக்கு நல்லாவே ஈஸியா இருக்கும். எந்தூரா 1000 வாட்ஸ். ஓகே. இது மினி ஃபுட் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா காய் கட் பண்ணிக்கலாம். காய் கட் பண்ணிக்கலாங்களா? ஓகே. காய் கட் பண்ணிக்கலாம். கோதுமை பிசைஞ்சிக்கலாம். இதுலயே கோதுமை பிசைஞ்சிக்கலாம். ஆமா. ஓகே. இதுலயும் நான் சொன்னல இந்த ஸ்பெஷல் புல்லட் ஜார் இந்த மாடலுக்கும் வரும். இந்த மாடலுக்கு வருங்களா? இந்த மாடலுக்கு வரும். இந்த மாடல்ல மொத்தம் 6 ஜார் வரும். மொத்தம் 6 ஜார். ஆமா, 6 ஜார் வரும்.
இந்த 6 ஜார் தான் இது 4 ஜார் 4 ஜார் இருக்குங்களா என்னென்ன ஜாருங்க இது வந்து மாவு அரைக்கிறது சட்னி மசாலா ஜார் சட்னி ஜார் பிளஸ் ஜூசர் ஜார் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம 750 வாட்ஸ் 750 வாட்ஸ்ல இது ஒரு வேரியன்ட் இதுலயே அந்த மினி ஃபுட் ப்ராசஸ்னு சொன்னாலே அது இதுல வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா 550 வாட்ஸ் 550 வாட்ஸ்ல நட்சத்திரா மாடல் வரும் 500 வாட்ஸ்ல ஹீரோ இந்த மாடல் ஹீரோ மாடல் ஆமா இதுல 3 ஜார் வரும் இதுலயும் 3 ஜார் வரும் இதெல்லாம் பேசிக் இது வந்து ஆமா இதுல பேசிக் மாடல் இது வந்து 750 வாட்ஸ் 750 வாட்ஸ்ங்களா 750 வாட்ஸ் இது அடுத்த மாடல் 750 வாட்ஸ்ல வித்அவுட் ஜூசர் இது 750 வாட்ஸ் ஆனா இது எல்லாமே பேசிக் மாடல் 750 வாட்ஸ் பிளஸ் 550 வாட்ஸ் இது ஜூசருங்களா இது ஜூசரோட 750 வாட்ஸ் இது எப்படி வாஷ் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்குங்களா இல்ல வாஷ் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாங்களா ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம் இது சுஜாதா மிக்ஸி இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்காக எடுப்பாங்க இந்த மாடல்ல வந்து நீங்க கேரட் பீட்ரூட் அதெல்லாம் போடலாம் இதுல நீங்க போட்டீங்கன்னா இதுல போடுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே தோல் கொட்டை எல்லாமே டஸ்ட்பின்ல வந்து விழுந்துரும் ஜூஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி டஸ்ட்பின் மாதிரிங்களா டஸ்ட்பின் மாதிரி இதெல்லாம் இதுல நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் கேரட் பீட்ரூட் மாதுளை பழம் அன்னாச்சி பழம் அதெல்லாமே பண்ணிக்கலாம் தேங்காய் பால் தாராளமா எடுத்துக்கலாம் கமர்ஷியல் யூஸ்க்காக எடுத்துக்கலாம் 900 வாட்ஸ் வரும் 22000 RPM வரும் உங்களுக்கு ஃபாஸ்டா அரைச்சு கொடுத்துரும் இது கூட இந்த 2 ஜார் அடிஷனலா வரும் ஒரு 2 ஜார் எக்ஸ்ட்ரா தராங்களா இந்த 2 ஜார் அடிஷனலா வரும் தண்ணி ஊத்தி போடுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதல நம்ம போட்டுக்கலாம் இது வந்து சட்னி மசாலா எல்லாமே இதுல பண்ணிக்கலாம் இதுல அடிபேஸ் அலுமினியம் வரும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல எப்படிங்க இத போடுறது செட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துட்டா தனியா மிக்ஸ் மாதிரியே இருக்கும் மிக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த மேல இந்த மூடியையும் கழட்டிட்டு இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கிறது சக்கரை பால் எல்லாம் போட்டுக்கிறது அதுவும் பண்ணிக்கலாம் இது செட் பண்றது பாத்தீங்கன்னா அதுவும் ஈஸி தான் இப்படி தனித்தனியா கழட்டிக்கலாம் செட்டிங் பாத்தீங்கன்னா நடுவுல இந்த ஒரு இடம் இருக்கும் டைரக்டா வச்சுட்டு ஃபில்டர் இது வந்து ஃபில்டருங்களா இது ஃபில்டர் ஃபில்டர் வந்து SST நல்லா ஹெவியா இருக்கும் நார்மலாவோ லைட்டாவோ அந்த மாதிரி இருக்காது கமர்ஷியல் யூஸ்ங்க நல்லா ஹெவியா கொடுத்துருப்பாங்க நல்லா இதா இருக்கு அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது கப்ளர் லைட்டா வச்சிட்டு அழுத்தி விட்டீங்கன்னா உட்கார்ந்திக்கும் அவ்வளவுதான் டஸ்ட்பின் செட் பண்ணிக்கலாம் எடுக்கிறது இப்படி ஈஸியா எடுத்துக்கலாம் செட்டிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் கழட்டிட்டு இந்த 2 ஜாரும் நீங்க செட் பண்றது அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கஷ்டம்லாம் கிடையாது ஒரு 2 டைம்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி ஆயிடும் கடைக்கு எடுக்கிற மாடல் தான் இது பாத்தீங்கன்னா அடி பேஸ் அலுமினியம் வரும் இந்த பல்லும் அலுமினியம் வரும் ரெண்டுமே அலுமினியம் தான் ஆமாங்கண்ணா இது டிஃபரெண்டா இருக்கு ஷேப்லாம் சுஜாதால டிஃபரெண்டா தான் கொடுத்திருப்பாங்க இந்த மாடல்ல நீங்க மிக்ஸி ஓட ரன்னிங்லயே ஜார் எடுத்துக்கலாம் மேல சப்போர்ட்க்கும் கை வைக்க தேவையில்ல நல்லா லாக் ஆயிரும் சுஜாதா கமர்ஷியல் யூஸ்க்கு அப்படிங்கறனால உள்ளார மிக்ஸில மோட்டர் எல்லாமே டபுள் பால் பேரிங் வரும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்டே வராது நல்லா லைஃப் கொடுக்கும் வாரண்டி மோட்டருக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்கு கடையிலேயே சர்வீஸ் சென்டர் இருக்கு மங்கல்ல சுஜாதா மிக்ஸி வாங்குறவங்களுக்கு மங்கள் சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவாங்க இதுல மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி வரும் சேம் மாடல் தான் இதுவும் இது 1.25 லிட்டர் ஜார் கெபாசிட்டி இது 3 லிட்டர் ஜார் கெபாசிட்டி இதுல சைடுல பைப் மாடல் வரும் நம்ம ஜூஸ் போட்டு பைப் ஓபன் பண்ணி விட்டோம்னா ஜூஸ் எல்லாம் இது வழியா வெளிய வரும் ஜூஸ்ல இது வழியா வெளிய வந்துரும் இதுக்குள்ளார பாத்தீங்கனாலும் இங்க பித்தளை கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு தண்ணி வந்து அரிக்காது லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்காது ஜூஸருக்காக ஒன்னொன்னு யூனிக்கா பார்த்து கொடுத்திருப்பாங்க இதுல நீங்க ரன்னிங்லயே மேல ஓட ரன்னிங்லயே இதுல நீங்க எடுத்துக்கலாம் மேல சப்போர்ட்க்கு கொஞ்சம் லைட்டா கை வச்சா போதும் இன்னொன்னு என்னன்னா இத கழட்டிட்டு நீங்க இப்படியும் தண்ணி ஊத்திக்கலாம் சிந்தாம இருக்கிறதுக்காக இந்த சிந்தாம இருக்கிறதுக்கும் இத வச்சு நம்ம பால் தண்ணி அதெல்லாம் ஊத்துறோம்னா டைரக்டா ஜூஸுக்கு போகும் எங்கேயும் ஜாருக்குள்ள தெளிக்காம டைரக்டா ஜூஸுக்கு போகும் இது ஜூஸருக்காக இருக்க மாடல் இதுலயே மிக்ஸி இருக்கு ஹோட்டல் யூசேஜ்க்கு எடுக்கிற மிக்ஸி இருக்கு மொத்தம் இந்த 3 ஜார் வரும் 3 ஜாருங்களா மொத்தம் 3 ஜார் வரும்
3 ஜார்லயுமே உங்களுக்கு அடி பேஸ் அலுமினியம் தான். இதுலயுமே ஃபைபர் பேஸ் வராது, அலுமினியம் தான் கொடுத்துருப்பாங்க. பல்லும் அலுமினியம் தான். பல்லும் அலுமினியம். ஓகே. இதுல எல்லாமே அலுமினியம்ங்களா? சுஜாதால எல்லாத்துலயுமே அலுமினியம் பேஸ் தான் வரும். ஒரு மாடல் தான் ஃபைபர் பேஸ் வரும். ஃபைபரும் திக்னஸ் நல்லா ஹெவியா இருக்கும். சோ அதால அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஓகே. இந்த 2 ஜார்லயுமே நீங்க வீட்டு யூஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஜார்லயுமே வாரத்துக்கு 3 வாட்டி தோசை மாவு அரைச்சுக்கலாம். உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. வடை, மெது வடை, பருப்பு கட்டுறதும் ஆட்டிக்கலாம். ஃபீசல் இருக்க கறி எடுத்து அப்படியே நீங்க கொத்து கறியும் போட்டுக்கலாம். இந்த ஜார்ல இன்னும் ஸ்பெஷலா தூள் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே போட்டு தூள் பண்ணிக்கலாம். இதுல தூள் மட்டும் பண்ண முடியாது. இதுல சொன்ன எல்லாமே பண்ணிக்கலாம். மட்டும் தான் இது பண்ண முடியுங்களா இல்ல எல்லாமே பண்ணிக்கலாம்? நார்மலா மசாலா காட்டுறது, அந்த மாவு காட்டுறது அதுவும் பண்ணிக்கலாம். அது இல்லாம தூள் பண்றது அதுவும் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த ஜார் ஒன்று வரும். இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு ஜீரகம், கொஞ்சமா சட்னி மசாலா எல்லாமே பண்ணிக்கலாம். ஹோட்டல் யூசேஜ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு ஜீரகம் அதெல்லாம் பண்றது தாராளமா பண்ணிக்கலாம். இதுலயும் அடிபேஸ் அலுமினியம் தான். இதுல நீங்க சுஜாதா மிக்ஸி வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸா ஓட்டிக்கலாம். அதுக்கு மேலதான் ஓட்டக்கூடாது. ஏன்னா யூசேஜ் கமர்ஷியல் அப்படிங்கறனால 1.5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸா ஓட்டிக்கலாம். எல்லாமே எல்லா மாடலுமே 900 வாட்ஸ் வரும், 22,000 RPM வரும். உங்களுக்கு அதர் பிராண்ட் வந்து மோட்டர் பாத்தீங்கன்னா நார்மல் காப்பர் காயில் பால் பேரிங் மோட்டர் தான் வரும். சுஜாதால மட்டும்தான் காப்பர் காயில் பிளஸ் டபுள் பால் பேரிங். டபுள் பால் பேரிங்கோட பெனிஃபிட் மோட்டரும் ஹீட் ஆகாது, உள்ளார மசாலாவும் ஹீட் ஆகாது. டபுள் பால் பேரிங் வருது அப்படிங்கறனால சுஜாதா மேக்ஸிமம் கம்ப்ளைண்டே வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன இருக்குது அப்படின்னுலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து முக்கியமாக வந்து எல்லாமே ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குங்க. அது வந்து அப்பப்போ அப்ஸும் வரும், டவுனும் வரும். ரேட்டை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் நாங்கள் மென்ஷன் பண்ணல. ஏன் நாங்கள் இப்போ ஒரு 7,000 அப்படின்ட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்னு வைங்க, இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 1000 ருபீஸ் குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ரேட்டை மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சந்தேகமே வேணாங்க, மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்களே வந்து பார்த்து எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது, மற்ற கடையோட இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னுங்கிறத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்முருகன். இது பாத்தீங்கன்னா காப்பர் கோட்டிங்ல வரும். காப்பர் கோட்டிங், காப்பர் ஃபினிஷிங் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. 7 குழியில இருந்து 16 குழி வரைக்குமே இருக்கு. ஓகே. 7 குழி எடுத்தா என்ன ரேட் வரும்? 7 குழி எடுத்தா உங்களுக்கு ட்ரை பிளேல வந்து பாத்தீங்கன்னா கடாய் பாத்திரம், அதுலயே வந்து இது பிரியாணி பாத்திரம். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.